தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் என்ன? யாரெல்லாம் இதில் பங்கேற்கிறார்கள்? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 மணி அளவில் செங்கல்பட்டு மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சார்பு அணியினர் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். அது மட்டுமின்றி இன்று மாலை வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறார். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் திடீரென அழைக்கப்பட்டிருக்கின்றனர். நேற்று விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளதை அடுத்து தற்போது புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகள் திடீரென அழைக்கப்பட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்திருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்க கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட காலை 11:30 மணி அளவிற்கு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றனர். ஏற்கனவே அதிமுகவில் வெற்றி பெற்ற பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசகி சுப்பையா, தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் மரகதம் ஆகியோர் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகி தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். அவர்கள் 4 பேரும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் அதிமுகவிலிருந்து விலகி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்திருக்கின்றனர். இந்த சூழலில் மேலும் முன்னாள் அமைச்சர்கள் எம்.எஸ். ஆனந்தன் மற்றும் வளர்மதி ஆகியோர் அதிமுகவில் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். நேற்று மகாபலிபுரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் முன்னாள் முக்கிய நிர்வாகிகளான எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் மற்றும் தங்கமணி உள்ளிட்ட பலரும் தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைப்பதை எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் நிர்வாகிகள் 25க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருந்தனர். தற்போது இந்த சூழலில் இந்த ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் விஜயபாஸ்கர் நன்கு களப்பணி ஆற்றக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகியாக அவர் பார்க்கப்படுகிறார். அவர் தற்போது கட்சியை விட்டு வெளியேறியதனால் அவரோடு ஆதரவாளர்களும் ஏராளமானவர் அதிமுகவில் வெளியேறி வருகின்றனர். ஆகவே புதுக்கோட்டையினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 3 மாவட்ட செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தற்போது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மேலும் வேலூர் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை முடிந்த பிறகு என்னவெல்லாம் ஆலோசனை செய்திருக்கிறார்கள், அதாவது அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல்கள் வெளியாகிறது. மேலும் கட்சியில் இருந்து பலரும் வெளியேறுகின்றனர். மேலும் கட்சியை மேலும் பலப்படுத்துவதற்கான அந்த ஆலோசனைகளும் தற்போது நடைபெற இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிறது.